பிரேஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? 2015ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய தீ விபத்து ஆச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை கட்டுப்படுத்த யாருனாலையும் முடியாம அது கண்ட்ரி சைட்லலாம் ஒரு பெரிய சேதம் ஆச்சு. இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஒரு சின்ன தீப்பொறினால அப்படி பேரழிவு ஆச்சாம். எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேங்க. ஒரு ஸ்திரீ தன்னுடைய சமையல் அறையில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஒரு காட்டில் ஏற்படுகிற தீயை கண்ட்ரோல் பண்ண யாருனாலையும் முடியாதுங்க. அதுவும் பெரிய அழிவில் தான் போய் முடியும். நான் இப்போ சொன்ன கான்செப்டில் நான் என்ன சொல்ல வரேன்னு சில பேர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொழுத்து விடுகிறதாயும் நரக அக்கினினால் கொழுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறதுன்னு கீழ் வசனத்திலேயும், நாவானதும் சிறிய அவயமாயிருந்தாலும் பெருமையானவைகளை பேசும்னு மேல் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்குங்க. நம்முடைய சரீரம்ன்றது ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்குதுங்க. அதை நம்ம உலகத்தின் இச்சைகளின் படியும் நடத்தக்கூடாதுங்க. என்னுடைய நாவை கட்டுப்பாட்டில் நீங்கள் வைங்க ஏசப்பான்னு அவர்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி ஜெபிச்சு பாருங்க. அது எவ்வளோதான் பெரிய தீப்பொறியா இருந்தாலும், விஷம் நிறைந்ததுமா இருந்தாலும் நீங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவார். காட் பிளஸ் யூ.